ஓம் நம சிவாய. அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்றைய பதிவில் நம்ம ஒரு விருந்தாளியாக போகிறோன்னா அங்கே சாப்பிட்றீங்களான்னு கேட்கவே கூடாது. அது உபசரிப்பாகவே இருக்காது. அது உண்மையான உபசரிப்பாக இருக்காது. அதனால தான் நான் அந்த பதிவு போட்டேன். ஏன்னா நிறையா பேர் அப்படி பண்ணுறாங்க. எப்படி சமையல் பண்ணுறோமோ அது ஒரு கலையோ, அதே மாதிரி நம்ம உபசரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு கலை, மிகப்பெரிய கலை. உணவு பரிமாறுறது, புரியுதுங்களா? சமையல் பெரிய கலை. அதை விட பெரியது நம்ம ஒருவருக்கு உபசரிக்கும்போது, விருந்தளிக்கும்போது அது பெரிய பெரிய ஒரு கலை அது. அதனால் யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கிறத பச்சை தண்ணியாகவே இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா அப்படி கேட்கவே கேட்காதீங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுங்க. வேணாம், இல்லை இப்போ தான் நான் சாப்பிட்டேன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பிட்றீங்களா அந்த விஷயமே வேணாம். ஏன்னா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோன்னு பாரதி பாடினார். அது மாதிரி நம்ம எங்கே போனாலும் உணவு பொதுவான பொருள். அது எல்லா உயிர்களுக்குமான பொதுவான பொருள். அதனால் சாப்பாட்டை ஒழிச்சு வச்சு வாழாதீங்க, ஒழிக்காதீங்க. சாப்பாட்டை தயவு செஞ்சு ஒழிச்சு வச்சு சாப்பிடாதீங்க. வரவங்களுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குதோ என்னவோ அதை கொடுத்து மகிழ்ச்சியோடு வரவங்கள அனுப்புங்க. அதுலேயும் கடவுள் இருக்கார். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே சரி, கடவுளை உபசரித்தாலும் சரி, கடவுள் கண்ணுக்கே தெரியாத ஒருத்தருக்கு நம்ம நிறையா வச்சு நெய்வேத்தியம் பண்ணி படையல் போட்டு நம்ம சுவாமியை கும்பிட்றோம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளியும் அதில் ஒரு கடவுளாகவே நம்ம பாவித்து நம்ம உபசரிப்பை அழகாக உபசரித்தோம்னா உண்மையிலே அதிலும் கடவுள் இருப்பார். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நல்லதே செய்யுங்க. வாழ்க வளமுடன்.